Alhamdulillah alladhi hadana lidin al-Islam wa ma kunna linahtadiya lawla an hadana Allah lam yazal wa la yazal hayyan qayyuman aliman qadiran mudabbiran sami'an basira wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah amma ba'd faqad qala Allah ta'ala fil Qur'an al-'azim wa fil Furqan al-Majid بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة وقال أيضا فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله صدق الله العظيم وقال أشرف الأنبياء سيدنا محمد صلى الله عليه وسلم التجار يحشرون يوم القيامة فجارا إلا من اتقى وبر وصدق يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة آمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழி நின்று வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அத்தனை பேரின் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தின் 4வது இரவிலே இறைவனை வணங்கிவிட்டு இபாதத்துகளை தொடர்ந்த நிலையிலே அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இன்றைய நாளில் தன்னுடைய நல்லடியார்களுக்கு வழங்குகின்ற எல்லா விதமான பரக்கத்துகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய மேன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாழுகின்ற காலமெல்லாம் வல்ல இறைவனை வழிபட்டு வாழக்கூடிய தௌஃபீகையும் மரணிக்கின்ற நேரத்திலே கலிமா சொல்லி மரணிக்கின்ற உன்னதமான நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் முழுமையாக தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்திலே சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள், பொருளீட்டக்கூடிய வழிமுறைகள் பல மனிதனால் உருவாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கிறான், விவசாயத்தின் மூலமாக சம்பாதிக்கிறான், வேலைகள் செய்வதன் மூலமாக சம்பாதிக்கிறான். சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் மனிதன் பயன்படுத்துகிறான். பயன்படுத்தக்கூடிய அந்த வழிகளின் வழியாக தனக்கான பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்கிறான். ஆனால் இஸ்லாமிய பார்வையிலே சம்பாத்தியம் என்பது, பொருளீட்டுதல் என்பது எது சிறந்த முறை என்பதை பெருமக்கள் நமக்கு வரிசைப்படுத்துகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அஃதலுல் மகாசிப் அஸ்ஸராஅத்து சும்ம ஸனாஅத்து சும்ம திஜாரத்து. சம்பாத்தியங்களில் சிறந்தது விவசாயம். ஒரு விவசாயி விவசாயத்தின் வழியாக பொருளீட்டி வாழுகிறார் என்று சொன்னால் அந்த சம்பாத்தியம் மற்ற எல்லா வழிகளையும் விட சிறந்த சம்பாத்தியம் அது. ஏனென்றால் விவசாயத்திலே மாத்திரம்தான் ஹராம் கலப்பதற்கான வாய்ப்புகள், வழிகள் மிக மிக குறைவு. சரியான முறையிலே விவசாயம் செய்து அதன் வழியாக சொல்லப்பட்ட கடமைகள்
கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி தன்னுடைய வாழ்க்கையை அந்த சம்பாத்தியத்தின் வழியாக கழிப்பானையானால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற துஆ கபூலாகக்கூடிய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு சீதேவியாக அவன் ஆகிவிடுகிறான். இரண்டாவது சும்ம ஸனாஅத்து, தொழில் செய்து தன்னுடைய கரத்தால் வேலைகள் செய்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்கிறதே, அது சிறந்த சம்பாத்தியம். மூன்றாவது அத்திஜாரத்து, வியாபாரத்தின் வழியாக பொருட்களை வாங்கி அதிலே லாபம் வைத்து விற்பனை செய்து அதன் வழியாக வரக்கூடிய பொருளாதாரம் வியாபாரம். இப்படி மார்க்கத்தினுடைய பார்வையிலே, இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்திலே பொருளீட்டக்கூடிய வழிமுறைகள் என்று சொன்னால் இந்த மூன்று நிலைகளிலே இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் பணக்காரனாக, செல்வந்தராக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் வியாபாரியாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு வரையற்ற பொருளாதாரத்தை, மேம்பட்ட ஒரு பொருளை அவன் ஈட்ட முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, அவருடைய பரக்காத்துகளை, பொருளாதாரத்தினுடைய வழிகளை, 9 வழிகளை இந்த வியாபாரத்தின் வழியாகத்தான் மக்களுக்கு கொடுக்கிறார். ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் மற்றைய வழிகளின் மூலமாக மக்கள் அதை அடைகிறார்கள். அதனாலே பொருளாதாரத்தை மேம்பட்ட நிலையிலே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி இருக்கிறது. அந்த வழி வியாபாரம் மட்டுமாகவே இருக்கும். அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. சூரத்துல் ஜும்ஆவுடைய அந்த நாளை, ஜும்ஆவுடைய அந்த மேன்மையை வியாபாரிகள் எவ்வளவு பெரிய கோடிகளை லாபமாக பெற்றாலும் கூட ஜும்ஆவுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும், வியாபாரத்தை விட்டு வர வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் வலியுறுத்துகிறார். அதிலே ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிந்து விட்டால், அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நீங்கள் நிறைவு செய்து விட்டால் பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, அவருடைய பொருளாதாரத்தை நீங்கள் தேடி செல்லுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் அடுத்ததாக சொல்லி காட்டுகிறார். அப்போ மார்க்கத்திலே பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி நாம் ஏற்றுக்கொண்ட ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுகிறான், வலியுறுத்துகிறான். தன்னை வணங்குவது மாத்திரம் இபாதத் அல்ல, நல்ல வழிகளிலே சம்பாதிப்பதும் இபாதத் என்பதை ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்தின் ஒரு கருத்தாக நமக்கு சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இணைத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, இராக் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்கு எப்பொழுது வந்தால் அவர்கள் ஒரு பெரிய வணிகர், வாழ்க்கையிலே வியாபாரத்தின் வழியாக மிகப்பெரிய சம்பாத்தியத்தை, பொருளாதாரத்தை ஈட்டிய மிகப்பெரிய செல்வந்தர். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதுமே பள்ளிவாசலுக்கு வந்தால் ஜும்மாவை தொழுது முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலுடைய வாசலிலே நின்று கொண்டு இறைவனோடு துஆவின் வழியாக பேசுவார்கள். நாமெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா பேசாதீங்கன்னு சொல்லி போர்டு வைக்க வேண்டியிருக்கு. ஜும்மா தொழுது முடித்தவர்கள் பேசுவதாக இருந்தால் கீழ்த்தளத்திற்கு சென்று விடுங்கள் என்று நாம் போர்டு வைக்க வேண்டியிருக்கு. அதாவது மக்களை பள்ளியில் இருந்து விரட்ட வேண்டியிருக்கிறது. இராக் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் வாசலிலே வந்து நின்று கொண்டு இறைவனிடத்திலே துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அஜிப்து தஅவதக, இறைவா நீ பள்ளிக்கு அழைத்தாய், நான் வந்தேன். வஸல்லைது ஃபரீததக, உன்னால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை சரியான முறையிலே நான் நிறைவேற்றி விட்டேன். வன்தஸப்து கமா அமர்தனி, தொழுகையை முடித்து விட்டால் இறைவனுடைய ரிஸ்கை தேடி நீங்கள் பரவி செல்லுங்கள் என்று சொன்னாய். இதோ நான்
வெளியே செல்ல காத்திருக்கிறேன். ஃபர்சுக்னி மின் ஃபضلிக, இறைவா உன்னுடைய அருளை, உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய பொருளாதாரத்தை எனக்கு ரிஸ்காக வழங்குவாயாக. வ அன்த கைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிப்பதில் நீதான் சிறந்தவன் என்று இறைவனிடத்திலே துஆ செய்துவிட்டு வாசலிலிருந்து இறைவனிடத்திலே கையேந்தி விட்டு அதற்கு பின்னாலே தன்னுடைய பொருளாதார வேலைகளிலே ஈடுபடுவார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் கஸ்பி அத்யப், இறைவனுக்கு பிடித்தமான சம்பாத்தியம், இறைவன் விரும்பக்கூடிய சம்பாத்தியம் எது, ஹலாலான சம்பாத்தியம் எது என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமலு ரஜுலி பியதிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய கரங்களால் தொழிலை செய்து அதன் வழியாக ஈட்டக்கூடிய சம்பாத்தியத்தை ரப்புல் ஆலமீன் மிகவும் விரும்புகிறான். மிக ஹலாலான ஒரு சம்பாத்தியம். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காரியத்தை செய்தார். அடுத்ததாக சொன்னார்கள், குல்லு பைஇன் மப்ரூர், எல்லா வியாபாரங்களும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற வியாபாரங்கள் இருக்கிறதே அது மிக ஹலாலானது, இறைவன் விரும்பக்கூடியது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அதனால வியாபாரம் என்பது ஒரு மனிதன் பொருளாதார ரீதியாக உச்ச நிலையை அடைவதற்கான மேம்பட்ட ஒரு வழியாகும். அந்த வழியை யார் தேடி செல்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக வெற்றியை அடைய முடியும் என்பதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். கணித்திற்குரிய அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரியாக இருந்திருக்கிறார். மக்கமா நகரிலிருந்து ஷாம், சிரியா போன்ற பல்வேறு தேசங்களுக்கு சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இஸ்லாமுடைய துவக்க கால வளர்ச்சிக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்த செல்வச் சீமாட்டி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் உமனாக வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துவக்க காலம் இருக்கிறது, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி வியாபாரத்தை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள் என்பதை அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா இந்த வியாபாரிகளை எந்த இடத்திலே வைத்து பார்க்கிறான் தெரியுமா? அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், ஒரு வியாபாரி உண்மையை சொல்லி நாணயத்தோடு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி இருக்கிறானே, அவன் நாளை மறுமையிலே எந்த அந்தஸ்தை பெற்று யாரோடு இருக்கிறான் சொர்க்கலோகத்திலே என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யாரோடு இருக்கிறான்? இந்த உலகத்திலே தீர்க்கதரிசிகளாக அனுப்பப்பட்ட, நபிமார்களாக அனுப்பப்பட்ட அந்த மேன்மக்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கலோகத்திலே நெருக்கத்தை பெறுகிறான். சித்தீகீன்களோடு வாழ்கிறான், சுஹதாக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். ஒரு நாணயமாக வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரி இந்த உலகத்திலே மாத்திரம் பொருளாதாரத்தை ஈட்டவில்லை, அவருடைய நாணயத்திற்காக, அவருடைய நம்பிக்கைக்காக, அவருடைய அரசாங்க அந்த காரியத்திற்காக, அவருடைய நேர்மைக்காக ரப்பல் ஆலமீன் நபிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு அளப்பெரிய பாக்கியத்தை தருகிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார். இந்த வியாபாரம் எந்த அளவுக்கு நேர்மையானதாக, நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபியர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னாலே வாழ்ந்த ஒரு தாபியர், ஒரு மிகப்பெரிய இமாம், மக்களுக்கு அனுதினமும் போதனைகளை செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு மார்க்க மேதை அவர்கள். மக்களிடத்திலே பேசுகின்ற பொழுது அதிகமாக அவர்கள் பேசக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பற்றற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு வாழ வேண்டும், போதும் என்கின்ற மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை கருவை மையமாக கொண்டு மக்களுக்கு போதனை செய்வார்கள். ஆனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய ஒரு வணிகர், ஒரு தோழர் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்,
அருமையான இமாம் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது பல்வேறு செய்திகளை சொல்கிறீர்கள். அந்த தகுமுருனா சுகுதி, பற்றற்ற வாழ்க்கையை இந்த உலகத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு உபதேசிக்கிறீர்கள். கல்லூரி ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்போடு வாழ்ந்தால் போதும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். போதும் என்கின்ற அந்த நிலையோடு வாழ்ந்தால் போதும் என்று எங்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் குராசான் நாட்டிலிருந்து பல்வேறு பொருளாதார பொருட்களை எடுத்து வந்து இந்த மக்கா நகரிலே வியாபாரம் செய்து பொருளை நீங்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறீர்களே என்று இயல்பான ஒரு கேள்வியை கேட்டார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நான் உங்களுக்கு இது போன்ற உபதேசங்களை செய்கிறேன், ஆனால் நான் வியாபாரம் செய்கிறேன், உண்மைதான். இன்னமா அஃஅலு ذلك, நான் ஏன் அதை செய்கிறேன் தெரியுமா? லா அஸூரு பிஹி வஜ்ஹி, அதன் மூலமாக என்னுடைய முகத்தை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய அடையாளம் என்பது என்னுடைய பொருளாதாரத்தின் வழியாக என்னுடைய அடையாளம் வெளிப்பட வேண்டும். நான் இன்னொருடத்திலே கையேறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. அதனாலே என்னுடைய முகத்தை, என்னுடைய கண்ணியத்தை, என்னுடைய மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். அதே போல என்னுடைய மானத்தை, என்னுடைய கண்ணியத்தை, என்னுடைய குடும்பத்துடைய பாரம்பரியத்தை சங்கையாகி வைக்க வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல் எனக்கு இருக்கிறது. அதே போல இந்த பொருளாதாரத்தின் வழியாக என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு இதன் வழியாக நான் உதவிகளை பெற வேண்டும் என்று அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். கணித்திற்குரிய சகோதரர்கள், அதனாலே யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வியாபாரம் தேவைப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான சகோதரர்களை, எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னார், வியாபாரம் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களிலே வலியுறுத்தி அதற்கு உபமானங்கள் சொல்லி எந்த வகையிலே புரிய வைக்க வேண்டுமோ அதை புரிய வைத்து சொல்கிறார். ஏனென்றால் மக்கா வாசிகள் முழுக்க முழுக்க அவர்கள் வியாபாரிகள், வியாபாரத்தின் வழியாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு மேம்பட்ட அறிவை பெற்றவர்கள் என்ற காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொர்க்கலோகத்தை குறித்து சொல்கிறார். அந்த சொர்க்கலோகத்தை குறித்து சொல்கிற பொழுது வியாபாரத்தை ஒப்பிட்டு சொல்கிறார். இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா மூமின்களிடத்திலே ஒரு வியாபாரம் செய்கிறார். எதை வியாபாரம் செய்கிறார்? மூமின்களுடைய உயிரையும் அவருடைய பொருளாதாரத்தையும் வாங்கிக் கொண்டு அதற்கு பகரமாக சொர்க்கலோகத்தை கொண்டு வியாபாரம் செய்கிறார் என்று ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்திலே சொல்கிறார், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், இறைவனுடைய கொடுமையான அந்த வேதனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் அதற்கான வழிகளை சொல்றார். இப்படி வியாபாரம் என்பதை உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை, ஆகிரத்திலே அவரால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய சன்மானமாக இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்திற்கு உதாரணமாக சொல்கிறார் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது என்பதை நாம் புரிய வேண்டும். ஆனால் அந்த வியாபாரம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது? ஒரு கஷ்டமான காலகட்டத்திலே ஒட்டுமொத்த உலகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை ஈட்ட முடியாமல் எல்லா இடங்களிலேயும் மக்கள் முடங்கி போய் கிடக்கிறார்கள். ஆனாலும் கூட அத்தியாவசிய பொருள் என்கின்ற அடிப்படையிலே சில பொருட்கள் மக்களுக்கு தேவைப்படத்தான் செய்கிறது. அதற்கான வழிகளை, வாய்ப்புகளை அரசாங்கம் நமக்கு கொடுத்தாலும் கூட இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே வியாபாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? மக்களுடைய நிர்பந்தத்தை பயன்படுத்தி, மக்களுடைய இந்த கஷ்டத்தை பயன்படுத்தி, அவருடைய இயலாமையை பயன்படுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு போக்கை உலகத்திலே பார்க்க முடிகிறது. மிக வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. வருமானம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு இடத்திலே முடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இருக்கிற அந்த நிர்பந்தத்தை பயன்படுத்தி அவருடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகத்திலே பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இவரிடத்திலே என்ன மனிதநேயம் இருக்கிறது என்றுதான் யோசிக்க தோன்றுகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்துஜ்ஜாரு யஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, வியாபாரிகள் நாளை மறுமையிலே பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். வியாபாரிகள் நாளை மறுமையிலே பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வியாபாரம் சொர்க்கத்திற்கு இணையாக பேசப்பட்டது. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை விளக்குவதற்காக வியாபாரத்தை சொன்னார். நபி வியாபாரத்தை செய்திருக்கிறார்கள். வியாபாரம் இந்த உலகத்திலே பொருளீட்டுவதற்கான வழி என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறார். அப்படி பொருளீட்ட வேண்டும் என்று நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். இந்த அளவுக்கு வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ரப்பல் ஆலமீன் மார்க்கம் அந்த வியாபாரிகளை பாவிகள் என்று சொல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த வார்த்தையை ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துவார் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் எல்லா வியாபாரிகளுமா? எல்லா வியாபாரிகளும் அல்ல. வியாபாரத்தை நேர்மையாக, நேர்த்தியாக, உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய எத்தனையோ மேம்பக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா மனித்தகா வ பர்ர வ ஸதக. ஒரு வியாபாரத்தில் இருக்க வேண்டிய 3 தன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, இறையச்சம் இருக்க வேண்டும். இரண்டாவது, மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்கிற அந்த உணர்வு இருக்க வேண்டும். சுய லாபம், கொள்ளையடிப்பது, மோசடி செய்வது என்கின்ற அந்த நிலையில இருக்கக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்வதற்காக என்னுடைய வியாபாரத்தை பயன்படுத்துகிறேன். எனக்கு அதிலே லாபம் கிடைத்தாலும் கூட மக்களுக்கான சேவைதான் முதன்மையானது என்கின்ற நோக்கிலே வியாபாரம் செய்ய வேண்டும். மூன்றாவது, உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வியாபாரிகள் நாளை மறுமையிலே ரசூல்மார்களோடு, நபிமார்களோடு இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோபனமும் சொல்கிறார்கள். அதுபோல மோசடி செய்யக்கூடிய வியாபாரிகள் நாளை மறுமையிலே பாவிகளாகவும் எழுப்பப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான முறையிலே எச்சரிக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். என்ன பழமொழி என்று சொன்னால், கலீலுன் தாயிம் கைருன் மின் கதீரின் முன்கத்தடை. ஒருவர் நியாயமான முறையிலே வியாபாரம் செய்கிறார், நாணயமான முறையிலே வியாபாரம் செய்கிறார், ஆனால் அவனுக்கான வருவாய் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த வருவாய் அவனுக்கு காலகாலமாக வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு வகையான வியாபாரம். இன்னொரு வியாபாரம் இருக்கிறது, கொள்ளை லாபம் வைத்து மிகப்பெரிய குறுகிய காலகட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டிவிட வேண்டும் என்கின்ற பேராசை பிடித்த வியாபாரிகள். இவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். மோசடி செய்தால், ஏமாற்றினால் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை நிச்சயமாக கிடைக்கும் பொருள் கிடைக்கும். ஆனால் அது நிலைக்காது, நீடிக்காது, தங்காது. இந்த பொருளாதாரத்தை விட நேர்மையான முறையிலே சன்ன சன்னமாக நியாயத்தின் அடிப்படையிலே கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கிறதே, அந்த லாபம் நிரந்தரமானது, அது சிறந்தது என்று ஒரு அரபிய பழமொழி சொல்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில உலகத்திலே எல்லா ஊர்களிலேயும் அது போன்ற மக்கள் இருப்பார்கள். குறுகிய காலத்திலே சம்பாதிப்பார்கள், மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டியிருப்பார்கள். ஆனால் அவருடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் கிளறி பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தின் அடிப்படையிலே அந்த பொருளாதாரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சைத்தானுடைய அத்தனை வழிகளிலேயும் மோசடித்தனமான அந்த பொருளாதாரம் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய காலத்திலே அந்த பொருளாதாரம் சிதைந்து சின்னாபின்னமாகி எப்படி வாழக்கூடாது என்பதற்கான உதாரண புருஷர்களாக ஒவ்வொரு ஊரிலேயும் சில நபர்களை அந்த ஆக்கியிருப்பார் என்பதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், அநியாயம் இருக்கிறதே, அது மேலோங்கியதை போல ஒரு தோற்றத்தை உலக மக்களுக்கு மத்தியிலே, ஊர்களுக்கு மத்தியிலே காட்டும். ஆனால் எந்த காலத்திலையும் அது நிலைக்காது, நீடிக்காது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆற்றிலே கழிவுகளும் நுரைகளும் ஆற்றையே மறைத்து விட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டும். ஆனால் அது ஆற்றை மறைத்து விட்டதாக நாம் நினைத்து விடக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்ததற்கு பின்னாலே அவைகள் எல்லாம் ஒரு ஓரத்திலே ஒதுங்கி போய் தண்ணீர் தான் மேலே கண்களுக்கு காட்சியாக தரும். நினைத்துக்குரிய அருமையான சகோதரர்களே, அதனாலே நல்ல ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிறதே, தலைமுறை தாண்டியும் நாம் என்ன நோக்கத்திற்காக சேகரித்தோமோ நம்முடைய பிள்ளைகளுக்கான நல்ல பெயரையும், அந்த பிள்ளைகள் கண்ணியமாக உலகத்திலே வாழ்வதற்கான வழியையும் நல்ல பொருளாதாரம் ஏற்படுத்தி தரும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நினைத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சில நபர்களோடு கடுமையான முறையிலே வாதாட்டம் செய்கிறார். அவர்களோடு கடுமையான முறையிலே வழக்காடுகிறார்.
மூன்று நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹதா பி சும்ம கதர். அல்லாஹ்விடத்திலே போய் ஒருவர் சண்டையிட முடியுமா? அல்லாஹ்வுக்கு முன்னாலே அவருடைய கோபத்தை நாமால் பார்க்க முடியுமா? ஆனால் மிக கடுமையான முறையிலே கோபத்தோடு மூன்று மனிதர்களிடத்திலே தன்னுடைய கடுமையை காட்டுகிறான் என்று அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நபர் யார் வியாபாரம் செய்கின்ற பொழுது என்னுடைய பெயரை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறான், ஆனால் மோசடி செய்கிறான். இன்னைக்கு வியாபாரிகளிடத்தில் பார்க்க முடியுது, சத்தியமாங்க, அல்லாஹ் அறியங்க, அல்லாஹ் சொன்ன அந்த சத்தியத்தினை அப்படி சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு தெரியுங்க, அல்லாஹ்வுக்காண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த மோசடித்தனம் அப்படியே அப்பி போயிருக்கும். அவன் வாங்கிய பொருள் ஒன்றாக இருக்கும், இவன் கொடுத்த பொருள் ஒன்றாக இருக்கும், அவன் அதனுடைய உண்மையான விலை ஒன்றாக இருக்கும், இவன் வைத்து லாபம் அடித்த விலை இன்னொன்றாக இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த மோசமான மனிதனிடத்திலே தன்னுடைய கடுமையை காட்டுகிறான், கோபத்தை காட்டுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இரண்டாவது மனிதன் யாரு என்று சொன்னால், ரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமரஹு. அந்த காலத்திலே இல்லாத பொருளை, இந்த கிணத்தை காணும்னு தேடுறாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி இல்லாத பொருளை இருப்பதாக சொல்லி அதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலே சாப்பிட்டு அனுபவிக்கிறானே, இப்படிப்பட்ட மனிதன். சிலர்களை பார்க்கணும்னா, நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்க, 1,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொன்னா மாசத்துக்கு உங்களுக்கு நான் பிசினஸ்ல போட்டு நான் உங்களுக்கு தந்துடுறேன். பிசினஸ் நடக்காது, அதுக்கு கம்பெனி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் பணத்தை வாங்கிக் கொள்வார்கள் கம்பெனி இருப்பதை போல. உங்களுக்கு நான் லாபம் தருவதாக சில மாதங்கள் சொல்வார்கள் என்று நம் சமுதாயத்தை சார்ந்த பல மக்கள் அது போன்ற பேராசைக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை கணவனுக்கு தெரியாமல் அரபுலகத்துடைய அந்த வெயில்களிலே கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பொருளை பேராசையின் காரணமாக இழந்து நிற்கக்கூடிய தாய்மார்களை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, நாளை மறுமையிலே இறைவனுடைய கடுமையான கோபத்தை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். நாளை மறுமையிலே இறைவனுடைய கோபத்திற்கு முன்னாலே, அவருடைய தனதுக்கு முன்னாலே இவர்கள் தாக்கு பிடிக்க முடியாது என்பதை ஹதீஸின் வழியாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது மனிதர் யார் என்றால், ஒருவன் தன்னுடைய கடைக்கோ தன்னுடைய நிறுவனத்திற்கோ வேலைக்கு ஒரு ஆளை நியமித்து அவரிடத்தில் எல்லா விதமான வேலைகளையும் வாங்கிக் கொண்டு அவனுடைய உழைப்பின் வழியாக பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு அவனுக்கு உரிய சம்பளத்தை, உரிய கூலியை கொடுக்காமல் இருக்கிறானே, இவன் நாளை மறுமையிலே இறைவனுடைய கடுமையான கோபத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். கணிதத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, இவ்வளவு எச்சரிக்கையுடைய வார்த்தைகள் வந்ததற்கு பின்னாலும் கூட இந்த சமூகத்தினுடைய வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மோசடியிலே ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஈமானை விட்டு அவர்கள் விலகி இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே மிக கடுமையான முறையிலே எச்சரித்து ஒரு செய்தியை சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா நகர்ல அப்படியே நகர்வலம் வர்றாங்க. அப்ப அந்த கடை வீதிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒரு கடை, கோதுமை விற்கக்கூடிய கடை, அப்படி உள்ள போய் பார்க்கிறாங்க. பார்த்தா மேல காஞ்ச கோதுமையா இருக்கு, உள்ள பார்த்தா எல்லா கோதுமைகளுமே முழுக்க முழுக்க ஈரமான கோதுமைகளாக இருக்கிறது. காஞ்ச கோதுமை எடை அது அதிகமாக இவர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஈரமான கோதுமை என்று சொன்னால் குறைவாக வைத்தாலே நிறுவையை சரியாக காட்டி, அதனாலே அவர் அந்த ஒரு சூட்சுமத்தை கையாண்டு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மோசடியில் ஈடுபட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கோதுமைக்குள்ள தன்னுடைய கையை அப்படி விட்டாங்க. உள்ள பார்த்தா ஈரமான கோதுமையா இருக்கு, எடுத்து பார்த்தா ஈரமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. மக்களை ஏமாற்றி அநியாயமான முறையிலே மோசடி செய்து பொருளை ஈட்டக்கூடிய யாராக இருந்தாலும் ஃபலைஸ மின்னா, அவன் இந்த முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று பார்க்கிறோம். கணிதத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, அல் மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், பொருளாதாரமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அது சரியான ஹலாலான பொருளாதாரமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கான அலங்காரமாக இருப்பார்கள்.
நாம் பெற்றெடுத்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தால் தானே நமக்கு பெயர். நாம் பெற்றெடுத்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருந்தால் மட்டும்தானே பெற்றோர்களுக்கு பெயர் கிடைக்கும். அதுபோல நாம் சம்பாதித்த சம்பாத்தியம் சமூகத்திலே நமக்கு கண்ணியத்தை மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஹலாலான முறையிலே சம்பாதிக்கப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் அது அலங்காரமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது அலங்கோலமாக அசிங்கமாக மாறி போய்விடும் என்பதை ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரி கூட்டத்திற்கு பயான் செய்கிறார்கள். அப்படி பயான் செய்கின்ற பொழுது அவர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள். யா மஅஷர துஜ்ஜார் இன்ன ஷைத்தான வல் இஸ்ம யஹதுரானில் பையா. ஷைத்தான் பாவம் ஒரு இடத்திலே ஒன்று கூடும். அது எங்கே என்று சொன்னால் வியாபார ஸ்தலத்திலே, வியாபாரத்திலே ஒன்று கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். வியாபார கூட்டமே, ஷைத்தான், பாவம், இந்த இரண்டும் ஒன்று சேரக்கூடிய இடம் வியாபார ஸ்தலம். அதனாலே ஃபஷூபு பைஅக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய வியாபாரத்திலே அறம் சார்ந்த காரியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். நாணயத்தின் அடிப்படையிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே, உண்மையின் அடிப்படையிலே, தர்மத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வியாபாரம் இருக்கட்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. கணிதத்துக்குரிய அருமையான சகோதரர்கள், அதனாலே வியாபாரம் என்பது இன்றைய சமூகத்திலே எல்லா மக்களாலும் தவிர்க்க முடியாத ஒன்று. வியாபாரத்தோடு நாம் வியாபாரிகளாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வியாபாரத்தோடு நாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். வீட்டுல அரிசி வாங்க வேண்டியிருக்கு, வீட்டுல புளி வாங்க வேண்டியிருக்கு, பருப்பு வாங்க வேண்டியிருக்கு, வீட்டுடைய உணவுப் பொருட்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பொருட்களையும் வாங்க வேண்டியிருக்கிறது ஒரு வியாபாரி இடத்திலே. நமக்கு ஆடைகள் தேவைப்படுகிறது, ஒரு வியாபாரி இடத்திலே போய் துணிக்கடைக்கு போய் நம்ம ஆடை வாங்க வேண்டியிருக்கிறது. இப்படி வாழ்க்கையுடைய தேவையான பொருட்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பொருட்களையும் வியாபாரி இடத்திலே போய் வாங்க வேண்டிய சூழலை இருக்கின்ற காரணத்தினாலே எல்லா மக்களுமே வியாபாரிகளோடு ஒரு தொடர்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதிலே நாம் விழிப்புணர்வும் கவனமும் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இன்றைய கொரோனாவுடைய காலகட்டம், இந்த காலகட்டத்திலே மக்கள் எவ்வளவு கஷ்டத்திலே இருக்கிறார்கள். உண்ணுவதற்கு உணவில்லாமல் எத்தனையோ மக்கள் வீதிகளிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கையிலே பணம் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, வேலைகள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. குழந்தைகளை கூட்டிக் கொண்டு தெருக்களிலே, வீதிகளிலே நடமாடக்கூடிய யாராவது உணவு தர மாட்டார்களா என்கின்ற அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே மக்களுடைய கஷ்டங்களை பயன்படுத்திக் கொண்டு சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள், இவர்கள் எவ்வளவு இழிவுகளாக இருக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா ஊர்களிலும் பார்க்கிறோம், மக்களுடைய அந்த பலகீனத்தை பயன்படுத்தி, மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கஷ்டமான நேரத்தில் இருக்கிறாங்க, எதை கேட்டாலும் தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வியாபார பொருட்களை அதனுடைய விலையை இரட்டிப்பாக்கி வியாபாரத்தை பதுக்கல் செய்து ஒரு டிமாண்டை உருவாக்கி மக்களிடத்திலே பணம் சம்பாதிக்கக்கூடிய கொள்ளையர்களாக, பகல் கொள்ளையர்களாக இந்த வியாபாரிகள் மாறி போயிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வேதனையான வார்த்தைகள் இருந்து விளக்க முடிகிறது. நாம் நினைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நமக்கு காசு கிடைக்குது அப்படின்னு. அந்த காசை யாரும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொடுப்பதில்லை. அந்த பணத்தை கொடுக்கும் போது அவ்வளவு வேதனைப்பட்டு கொடுக்கிறார்கள். ஏதோ பணம் நம்ம விற்கிறோம், எனக்கு சரக்கு கொடுக்கிறவங்க இவ்வளவு ரேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதல்ல, எல்லோருக்குமான செய்தி தான் இது. அது பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் அல்லது சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் எல்லா வியாபாரிகளுக்குமான செய்தி தான் இந்த செய்தி. கணிதத்திற்குரிய அருமையான சகோதரர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், அல் ஜாலிபு மர்சூக் வல் முஹ்தகிரு மஹ்ரூம். லாபம் இல்லாமல் இருக்கிற பொருளை இருக்கிற உரிய காலத்திலே விற்கக்கூடியவன் இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவன். உரிய காலத்திலே மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய பொருளை சேர்க்காமல் பதுக்கி வைத்துக் கொண்டு அதற்கான லாபம் ஒரு வரைக்கும் காத்திருக்கிறானே, இவன் மஹ்ரூமுன், இறைவனுடைய பரக்காத்துகள் துண்டிக்கப்பட்டவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கணிதத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே
காய்கறிகளாக இருந்தாலும், இறைச்சியாக இருந்தாலும், இன்னபிற மளிகை ஜாமான்களாக இருந்தாலும் நியாயமான முறையிலே மக்களுடைய கஷ்டம் அறிந்து, அவருடைய வேதனை அறிந்து, நியாயத்தின் அடிப்படையிலே, தர்மத்தின் அடிப்படையிலே, மனிதநேயத்தோடு அந்த காரியம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் சம்பாதிக்கின்ற எல்லா சம்பாத்தியத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இழக்கின்ற பொழுதுதான் மக்கள் பட்ட துயரங்களும் கஷ்டங்களும் கண்ணுக்கு முன்னாலே வந்து நிற்கின்ற பொழுது இப்படி ஒரு வியாபாரத்தை வாழ்க்கையிலே செய்திருக்க கூடாது என்று என்ன தோன்றும். அப்படி என்ன தோன்றுகின்ற பொழுது உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரும் இதயத்திலிருந்து ரத்தமும் தான் வருமே ஒழிய அதற்கு பின்னாலே நீ அழுதோ புலம்பியோ எந்த விதமான பலனையும் இறைவனுக்கு முன்னாலே பெற்றுவிட முடியாது. இரண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையிலே எச்சரித்திருக்கிறார்கள். நீ முஸ்லிம் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். நாளை மறுமையிலே இறைவனுக்கு முன்னாலே இறைவனுடைய அந்த குதிக்கின்ற கோபத்தை, தணலை அவனுக்கு முன்னாலே நீ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான வாழ்க்கையை துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் அனுபவிக்க போகிறாய் என்பதை யோசித்து பார்க்க முடியாது. உலகமே அப்படித்தான் இருக்கிறது. கொரோனா நோய், கொரோனாவுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கருவியை கூட ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபட்டு வித்தியாசப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது உலகத்திலே ஆட்சியாளர்கள் முதல் கொண்டு சாதாரண பிரஜைகள் வரைக்கும் மக்களுடைய ரத்தத்தை சுரண்டக்கூடியவர்களாக, மக்களுடைய நோயையும் அவருடைய கஷ்டத்தையும் பயன்படுத்தி கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்களே என்பதை நினைக்கின்ற பொழுதுதான் வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இது போன்ற சோதனைகளை ஏன் கொடுத்திருக்கிறார், இது போன்ற கஷ்டங்களை ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்னைக்கு மக்காவுல சுலைம் என்கின்ற அந்த இமாம் மக்களுக்கு மத்தியில் பேசிய அந்த செய்திகளை எல்லா தளங்களிலேயும் பார்க்க முடிகிறது. உலகத்துடைய ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் நிலைகளும் இயற்கைக்கு மாற்றமாக அமைந்து போய்விட்டது. விபச்சாரங்கள் பெருகி போய்விட்டது. வியாபாரிகள் கொள்ளையடிக்க துணிந்து விட்டார்கள். பெண்கள் நிர்வாணமாக நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். வியாபாரத்திலே நேர்மை இல்லை. இப்படி பல்வேறு விதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன உலக மாற்றத்திற்கான அடையாளங்களாக என்னென்ன சொன்னார்களோ அத்தனை விஷயங்களும் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் இதுவரைக்கும் உலகம் சந்தித்திராத மிகப்பெரிய ஒரு சோதனையை, ஒரு பேரிடரை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. ஆகாவே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு பெரிய பேரிடர் ஏற்படும். ஒரு சுனாமி ஏற்பட்டது, ஒரு பூகம்பம் ஏற்பட்டது, ஒரு விளையாட்டு நோய் ஏற்பட்டது. இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த பகுதியில் ஏற்பட்டது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ரப்பல் ஆலமீன் முடக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரே நேரத்திலே உணர்கின்ற அளவுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்று என்ன தோன்றுகிறது. அதனாலே வாழ்க்கையிலே நாம் இறைவனையும் இறை தூதரையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நியாயமான முறையிலே, நேர்மையான அடிப்படையிலே நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இறைவனுக்கு பிடித்த சம்பாத்தியத்தை ஹலாலான முறையிலே உருவாக்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய மேன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.